ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்னைக்கு உங்க கூட நான் என்ன கிராஃப்ட் ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம வெல்கம்க்கு இல்லைனா டோர் நம்பர் மாட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த இண்டிகேஷனான நம்ம டோர் நம்பரை எப்படி இங்கே கிராஃப்ட் மூலியமா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே வேஸ்டான சில நைஃப்ஸ் சிசர்ஸ் எடுத்திருக்கேன், வேஸ்ட் பிளேட், க்ளூவு, வாட்டர், அப்புறம் அக்ரலிக் கலர்ஸ், அப்புறம் எம்எஃப்டி போர்டு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அப்புறம் ஒயிட் சிமெண்ட். இப்போ இந்த எம்எஃப்டி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டும் யூஸ் பண்ணலாம், கார்ட்போர்டு யூஸ் பண்ணலாம், பிளைவுட்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே தேவையான அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் எடுத்துட்டு அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அது கூட க்ளூவை இப்போ சேர்க்க போகிறோம். க்ளூவை ஆட் பண்ணிட்டு இப்போ மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம க்ளூ சேர்க்கும் போதே இது கொஞ்சம் தண்ணி அளவுக்கு ஈக்குவலைஸ் ஆகும். அதனால க்ளூ சேர்த்துட்டு அது எந்த அளவுக்கு பதம் வேணும்னு பார்த்து அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியும். நான் இங்கே கையை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் நைஃப் யூஸ் பண்ணியே இதை மிக்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த எம்எஃப்டி போர்டு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு. இப்போ இதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்ஸை நான் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போர்டோட பேஸ் லேயர் ரெடி பண்ணிடலாம். அது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிமெண்ட்டை நான் இங்கே அன்ஈவனாக அப்ளை பண்ண போகிறேன். நான் இங்கே கையை யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி இது சிலருக்கு ஒத்துக்கலாம், இல்லைனா ஸ்கின் அலர்ஜி தரலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பிஓபி யூஸ் பண்ணியும் இதை ட்ரை பண்ணலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைனா இந்த சிமெண்ட்டே கைப்படாமல் இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்டிக்கு இல்லைனா நான் நைஃப் காமிச்சேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அன்ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் எதுக்கு இங்கே ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் டெக்ஸ்டர் மழை பட்டாலோ தண்ணி பட்டாலோ ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நான் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டு நம்ம பூசி வச்சிருக்க டெக்ஸ்டரை இந்த மாதிரி அன்ஈவனாக டைல்ஸ் வியூ வர மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது இல்லையா உங்களுக்கு அன்ஈவனாக. இது ஒரு 1/2 hourலேருந்து 2 hours வரைக்கும் காய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிரும். இல்லை நீங்கள் மறுநாள் கூட இதை காய விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காய விட்டு ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இது போய் அந்த போர்டோட நல்லா பிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு லைஃப் நல்லா தரும். இப்போ நான் உடச்சி வச்சிருக்க ஸ்டிக்கை யூஸ் பண்ணி 12ன்ற நம்பரை ரெடி பண்ண போகிறேன். 1 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன். இப்போ 2 நம்ம ரெடி பண்ணோன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிட் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி இப்போ நான் 2 ரெடி பண்ண போகிறேன். வச்சு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த வச்சிருக்க ஸ்ட்ரக்சர் ஓகேன்னும் போது நம்ம அதை க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நீங்க மோஸ்ட்லி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா அழகழகான டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு நம்மளே அழகா கிராஃப்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம மூலியமா நம்ம கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரும். அது எதுலேயுமே ஈடாகாது. ஸோ அதனால நான் இதை இங்கே ரெடி பண்ணுறேன். பாருங்க, இப்போ க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு 3 வேணும்னாலும் இதே மாதிரி கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 3 ரெடி பண்ணலாம். எனி நம்பர்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒயிட் சிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை அந்த 1 மேலே டெக்ஸ்டர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் கையே தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கிறவங்களாம் இதை கை யூஸ் பண்ணாமல் நைஃப் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பாடி கோல்டாக இருக்கவங்களுக்கு இது டக்குன்னு கோல்ட் ஆகும் ஒயிட் சிமெண்ட். ஸோ நான் இங்கே நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த டெக்ஸ்டரை ஈவன் ஆக்க போகிறேன். அதே போல் இப்போ 2ல் கேப் இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கேப்பை இந்த ஒயிட் சிமெண்ட் போய் நல்லா அடைச்சி ஃபில் பண்ணிடும். அப்போ நமக்கு ஈவனான டெக்ஸ்டர் கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேஸ் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே எப்படியா இருந்தாலும் ஒயிட் சிமெண்ட் ஒரு நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வீட்டுக்குள்ள மழை படாத இடம்லாம் நீங்கள் மாட்ட போறீங்கன்னா நீங்கள் கிளே யூஸ் பண்ணலாம், டெரகோட்டா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 12ன்ற நம்பரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக சைடில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை ப்ரெஸ் பண்ணி சின்ன ஃப்ளார் உருவாக்குறேன். ஃப்ளார் உருவாக்குறது கஷ்டம் இல்லை. ஒரு சின்ன பாலை உருட்டிட்டு அந்த சைடு எட்ஜஸில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளார் ஷேப்பில் வந்துடும்.
இந்த மாதிரி நீங்கள் லீஃபு இல்லைன்னா பேர்ட்ஸு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் இங்கே லீஃப் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போர்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே அக்ரலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா லைஃப் தரும். அதுக்காக இப்போ அந்த பிளாக்கை வந்து 12ன்ற நம்பரும் அந்த ஃப்ளவர்ஸ் இல்லாத இடத்துலையும் நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம பிளாக் கலர் கொடுக்கும்போது இந்த மற்ற 12ன்ற நம்பரை வந்து தூக்கி காமிக்கும். அதுக்காக தான் வந்து பிளாக் கலர் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் கீழே. இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போவே நல்லா இருக்குல்ல. இதை நம்ம பெயிண்ட் பண்ணி காமிக்கலாம். இங்கே நான் லீஃப்லாம் அங்கங்கே உதிர்ந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த லீஃப்க்கு வந்து கிரீன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு டிசைன் அந்த போர்ட்லேயே அப்படியே நார்மலாக கொடுக்க போகிறேன். அதே போல் ஒரு கொடி ஒரு லீஃப் வர மாதிரி. இல்லை உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்க லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நம்ம வெளியே அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு போர்டே கிட்டத்தட்ட 300 400 சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். நீங்கள் பேஸ் வந்து மழைப்படாத இடம்னா எம்எஃப்டி போர்டு கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதில் இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை படாது, எதுவுமே படாது, தண்ணி படாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணியே இதை ரெடி பண்ணலாம். இப்போ 12ன்ற நம்பரில் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் ரெட் இங்கே அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சரும் ப்ளஸ் ஒரு கோல்டன் கலரும் ஹைலைட்டிங்காக தரப்போகிறேன். வெறும் பிளாக்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இங்கே வந்து ப்ரௌன் கலரை லைட்டாக ஒரு பஞ்சு தொட்டு ஃபுல்லாக அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஈவனாக கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பஞ்சு தொட்டு அங்கங்கே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்க உங்களுக்கு பிளாக் ஃபேட் ஆகி வேற கலரில் காமிக்கும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஹைலைட்டிங்காக இங்கே நான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மற்ற அக்ரலிக் கலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் வந்து உங்களுக்கு லுக் வைஸில் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டாக தரும். ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோல்டன் கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கோல்டன் கலர் அதே போல தான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பஞ்சு யூஸ் பண்ணி அங்கங்கே டாட் பண்ணிட்டா போதும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம போர்டு. ஈஸி அண்ட் சீப் ஆஃப் காஸ்ட்ல எவ்வளோ ஒரு அட்ராக்டிவான நம்மளோட நேம் பிளேட் ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி புது புது வீடியோஸ் கிராஃப்ட் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும்னா மறக்காம என்னோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.